ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க சந்தோஷம். இப்போது எனக்கு போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் உண்மையாலுமே அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மேற்கொண்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா என்னை இந்த ஸ்க்ராலிங் நம்பரில் கூப்பிடுங்க. இது கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், ஃபர்தர் டீட்டெயில்ஸில். சரி, போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த டைமில் மெஷின்ஸ் பற்றி பேச போகிறோம். அதாவது ஃப்ளையாஸ் பிரிக் மிஷினில் டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ், செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், ஆட்டோமேட்டிக் மிஷின், அப்புறம் வெர்டிக்கல் ப்ரெஸ்ஸு. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு செமி ஆட்டோமேட்டிக் ரோட்டரி இதுலேருந்து ஆரம்பிக்கிறேங்க. அப்படி ஒரு மாடல் இருக்குது. அடுத்தது வெர்டிக்கல் ப்ரெஸ்ஸுன்னு இருக்குது. அதுலேயும் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. அதில் பெல்ட் டைப் ஒன்று இருக்குது, பேலட் டைப் ஒன்று இருக்குங்க. அப்புறம் ஃபீடிங். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபீடிங்கு, அப்புறம் ஹேண்ட்லிங்கு, அப்புறம் மெட்டீரியல் கன்வேயிங். இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பேன் மிக்சர் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மிக்சிங் பண்ணுறது இது ஒன்று தான். நம்ம டு ஸ்டார்ட் வித் பேன் மிக்சர் பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் மற்றதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் இதோட கம்பேரிசன் சொல்கிறேங்க. இந்த மிஷினோட கம்பேரிசன் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த வீடியோவில் இன்னொன்று நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா பட்ஜெட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. பட்ஜெட்ரினா அப்ராக்சிமேட் தோராயமான ஒரு மதிப்பு, இந்த விலை எவ்வளோ வரும் இந்த மிஷினு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இடம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத, அப்புறம் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மேற்கொண்டு டவுட்னா என்னை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேன் மிக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு பேன் மிக்சர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 150 kg 500 kg பேன் மிக்சருங்க. இப்போ அடுத்து பேன் மிக்சரில் தான் பாருங்களேன் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். இதில் தான் ஃப்ளை ஆஷு, லைம், ஜிப்சம், சாண்டு, இல்லைன்னா ஃப்ளை ஆஷ், சிமெண்ட்டு, சாண்டு போட்டு நம்ம அடிக்கிறோம். இதில் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி இருக்குங்க ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி. 150 kgலேருந்து 1000 kg வரைக்கும் இருக்குது. இப்போ டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி போட்டு அடிக்கலாம். ஆக்சுவலி அது டிஃப்ரெண்ட். இப்போ இந்த மாதிரி மேனுவலாக கொட்டுறாங்க. இதுலேயும் நிறைய மெத்தட் இருக்குங்க. நம்மளதெல்லாம் இன்னும் அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. அதனால் நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. ஓகேங்க. இப்போ நம்ம மிஷினை பற்றி பார்க்க போகிறோங்க. இதில் 2 டைப் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக். இப்போ நான் பேசுகிறது ரோட்டரி டைப் ஆஃப் மிஷின். இது கோயம்புத்தூரில் அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ இந்த மிஷினில் 2 கல் எஜெக்ட் ஆகுங்க. இதில் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ ரோட்டரி மாடலுங்கிறது என்னென்னா ஒரு 3 ஸ்டேஷன் இருக்குங்க. அதில் 2 கல்லாக வெளியே எஜெக்ட் ஆகி வரும். இப்போ இதில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்க்குறோம். இது எப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்விட்சை அமுத்துனோம்னா ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகி நிற்கும். ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேட் ஆகி நிற்கும். அதுலேருந்து 2 கல்லாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதோட வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நிறைய போட்டிருக்கேன். அப்படி ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா மிஷினு, மிக்சரு, இது ட்ராலி 3 தான் வரும். இதோட சராசரியாக பார்த்திங்கன்னா உற்பத்தி ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் 3000லேருந்து 4000 செங்கல் எடுக்கலாங்க. அது 30 டன் ஹைட்ராலிக் ப்ரெஷர் இருக்குது. கீழே ஒரு சிலிண்டர் 30 டன் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும். இன்னொரு சிலிண்டர் கல் 2 வெளியே எஜெக்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு அந்த மிக்சரு இது 3 போட்டு மிக்சரு, மிஷினும் அந்த பேலட் இருக்குது. அது இது கொண்டு போகிறதுக்கு வரக்கலாங்க மெட்டீரியலு. இது ஒரு சிம்பிளான மிஷின். இதோட பேசிக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 to 6 lakhs வருங்க. அது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் அது எனக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. இதில் இந்த அதான் ஒரு லாரிக்கு 3000 கல், இது ஒரு 4000 கல் அடிக்கலாம். நான் ஏற்கனவே விலை சொல்லிட்டேன் உங்களுக்கு, 5 to 6 lakhs இதுக்கு தான் வரும். அப்புறம் இந்த மிஷினை பார்த்திங்கன்னா நிறைய பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. மேனுவல் மிஷினில் இருக்குங்க. பட் அதில் ஸ்ட்ரென்த்து கிடைக்காதுங்க. இப்போ இதில் 30 டன் ப்ரெஸ்ஸிங் இருக்கிறனால தான் ஸ்ட்ரென்த் வருது. நிறைய பேர் கையில் அடித்து நார்த் இந்தியாவிலலாம் நிறைய டிஃப்ரெண்ட் மிஷின்லாம் இருக்குங்க. ரொம்ப லோ ப்ரெஷரில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது. பட் அதில் ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் உங்களுக்கு பெட்ரு ப்ரெஃபரபிள் இந்த மிஷின் போடுறது. இந்த மிஷினுக்கான இப்போ நீங்கள் சப்போஸ் தோராயமாக பார்த்தீங்கன்னா இது 5 to 6 lakhs வரும். இது எல்லாம் இன்க்ளூடிங்க மிக்சர் மிஷின்லாம் சேர்த்து.
இப்போ இதுக்கான வந்து எவ்வளோ இடம் வேணுங்கிறது பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 சென்ட்டுக்குள்ளே இருந்தால் பரவாயில்லைங்க. இது ஓகே. இப்போ மிஷின் வந்து ஏரியா கம்மி தான், நீங்கள் ஸ்டாக் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு தான் மெயின் ஏரியா தேவை. இப்போ கல் நிறைய அடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கானதான் இடம். அது அதை விட கம்மியாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். மெயின் ஷெட்டு ஒரு சின்ன ஷெட்டு போகுது, இதுக்கு கன்வேயர் வராது. அப்புறம் நான் இது வந்து கல் அடுக்கிறதுக்கு க்யூரிங் பண்ணுறதுக்கு ஒரு 7 நாள் 8 நாள் ஸ்டாக்கு கல் வைக்கிறதுக்கு தான் இந்த இடம் தேவைப்படுதுங்க. அப்புறம் எனக்கு மற்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதை பற்றி வேறு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸுன்றது. ஓ சரிங்களா. இதான் மிஷினோட இமேஜுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல்சக்கரம் கீழே இருக்கும், பின்னாடி ஒரு கியர் பாக்ஸ் இது வச்சுருப்பாங்க. இதோட வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். ரோட்ரியில் ஆட்டோமேட்டிக் மிஷின்ங்கிறது 2 கல் மிஷின் பார்க்கலாங்க. இது ஆட்டோமேட்டிக்னா என்னென்னா பிஎல்சியில் கண்ட்ரோல் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிக்கும், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஜாஸ்திங்க. இப்போ இதில் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 to 15,000 14,000 15,000 பிரிக்ஸ் எடுக்கலாம். இதை ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பீடில் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் பம்ப் இருக்குங்க, அதனால தான் இது ரொட்டேஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது. இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா இதுக்கு வந்து மிக்சரு, கன்வேயரு, மிஷினு, 2 பேலட் இருக்கு, 2 பேலட் ட்ராலி வரும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அதிகமாக பரவலாக எல்லா இடத்துலையும் இந்தியாவில் ஃபுல்லாக இருக்குது. இதில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இது ஒரு மீடியம் மிஷின் வச்சுக்கலாம். இப்போது செமி ஆட்டோமேட்டிக் விட இது ப்ரொடக்ஷன் வந்து டபுள் டைம்ஸ் ஜாஸ்தி வருங்க. அதனால் இது ஒரு சிம்பிளான மெத்தடு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போது இது ஒரு நாள் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 10,000 to 14,000. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்குன்னா, சிலவங்க வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு 1000 to 1,200 கல் ஒரு ஷிஃப்ட்டுக்கு பண்ணுறாங்க. ஒரு சிலர் 1,500 to 600 பண்ணுறாங்க. அதனால் 2 டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்குங்க. பட் ப்ரெஸ்ஸிங் வந்து 30 டன் கெப்பாசிட்டி தான். இதுவும் அந்த 30 டன் ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி ஒரு சிலிண்டர் இருக்குது. இப்போ இதில் வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு எதுவும் கிளியர் ஆகலைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணி விட்றேங்க. இப்போ இதில் வந்து எப்படின்னா மிக்சர் மிஷின் மேனுவலாக ஃபீட் பண்ணுறதுங்க. அப்புறம் கல் 2 வரும், அது ஒரு பேலட்டில் பலகையில் எடுத்து வைக்கணும். ஒரு பேலட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 70 to 100 கல் வரைக்கும் பிடிக்குங்க. அதை வந்து பேலட் ட்ரக்குன்னு ஒன்று இருக்குது, அது இந்த மிஷினோடு தான் கொடுப்பாங்க. நான் சொல்கிற இப்போ அடுத்து காஸ்ட்டு வந்து அதுவும் இன்க்ளூடிங் தான். அது 2. அப்புறம் வீல் பார் ஒரு 2 வருங்க. பார்த்திங்களா, விலை வந்து 11.5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் நான் தோராயமாக தான் சொல்லியிருக்கேங்க. பட் அதுதான் அந்த ரேட்டு தான் வரும். அதில் பார்த்திங்கன்னா மிஷினு, கன்வேயரு, 500 கிலோ பேன் மிக்சர், 2 பேலட் ட்ரக், 2 வீல் வரும். இது வருங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும் இது எப்படி பண்ணுறாங்க என்னன்ட்டு. இது வந்து ப்ளஸ் டேக்ஸு. இப்போ இது போக இது வருங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ். அப்புறம் எரெக்ஷன் சிலவங்க வாங்குகிறாங்க, சிலவங்க வாங்குறதில்ல.
நான் அதுக்கு உங்களுக்கான கைடன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் பேசுகிறேங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, அதில் யார் நல்லா பண்ணுறாங்க சர்வீஸுங்கிறது எனக்கு தெரியுங்க. டீட்டெயில்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அந்த மிஷின் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கல்லை எடுத்து வைக்கிறாங்க. ஒரே ஆள் எடுத்து வைப்பாங்க சில இடத்துல நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. அப்படிங்கும்போது அவங்க ஒரு 2 பேராக நின்று எடுப்பாங்க. இது அதே மாதிரி 24 ஹவர்ஸ் உள்ள க்யூரிங்கு. அப்புறம் மீதி வெளியே அடுக்கி மீதி ஒரு 7 நாளைக்கு நம்ம வாட்டர் க்யூரிங் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த க்யூரிங் ப்ராசஸில் ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோஸில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி கம்பேரிசன் ஒன்று கொடுக்குறேங்க, இதோட டீட்டெயில்டு கம்பேரிசன் என்னென்ன அப்படிங்கிறது. இப்போது இந்த ரோட்டரி மிஷின் 2 கல் மிஷினுக்கான இடம் 1 to 2 ஏக்கர். அப்புறம் ஒரு ஷெட்டு 70க்கு 40 அதுலேயேங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிவில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் பேன் மிக்சரு, கன்வேயர் மிஷின், அப்புறம் அந்த பேலட் ட்ராலி போகிறதுக்கான இடம், அப்புறம் மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஓரமாக இடங்க. அது நான் போன வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த 24 மணி நேரம் இந்த ஷெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணுங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போய் வெளியே க்யூரிங் வைக்கிறோம். இப்போ நம்ம சப்போஸ் ஒரு நாளைக்கு 10,000 15,000 கல் பண்ணுறோன்னா அதை வைக்கிறதுக்கு ஒரு 7 நாள் 8 நாள் 10 நாள் ஸ்டாக் இருக்குங்க. அதுக்கு தான் அந்த மீதி இருக்க இடம். அது 1 ஏக்கரை 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் ஃபுல்லாக அடக்கிடலாம். ஓகே, உங்களுக்கு அந்த மொபைல் வண்டி வந்துட்டு போகிறதுக்கு ஸ்பேஸு, இல்லை ஃப்யூச்சரில் எதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுக்கான இடம் கண்டிப்பாக தேவைப்படலாம். அதனால் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் 1 to 2 ஏக்கர்ஸ். இப்போ நார்மலாக பண்ணுறவங்களாம் 1 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. 2 ஏக்கர்ஸ் ஒன் சேஃபர் சைடுங்க. அதை வச்சு இருந்தால் பண்ணலாங்க, இல்லாட்டினாலும் கூட பரவாயில்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். என்ன வண்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதான் மிஷின் வீடியோஸ் பாருங்கள்.
ரோட்டரி பார்த்துட்டுங்க. அடுத்தது இந்த வெர்டிக்கல் ப்ரெஸ்ன்னு சொல்லி மேலிருந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வட இந்தியாவில் அதிகமாக இந்த மாதிரி மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 கல்லோ 6 கல்லோ அந்த மாதிரி அடிக்கும். அது வந்து ஒரு ஃபீடரே வந்து தள்ளி விட்ரும் ஒரு பேலட் மேலே. இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வெர்டிக்கல் ப்ரெஸ் மிஷின் பற்றி நாம் பார்க்கலாம். அதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து ரப்பர் பெல்ட் மேலே வந்து பிரிக்ஸை வந்து அதில் அடிக்குங்க ஹைட்ராலிக் ப்ரெஷரில். இன்னொன்று வந்து பலகையில் வந்து கேஸ்ட் ஆகும், அந்த பேலட்டில் கேஸ்ட் ஆகும். இப்போது பெல்ட்டில் அடிக்கிற மிஷினில் ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. பேலட்டில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் பேலட்டுக்கும் போது அதை பேலட்டை ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஒரு மிஷின் இருக்குங்க. அது ஃபர்தர் வீடியோஸில் நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த 2 மாடலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது பரவலாக நிறைய நம்ம ஊரில் பண்ணுறாங்க. அதான் நம்ம ஊர் மிஷின் நார்த் இந்தியன் மிஷினுக்கு டிஃப்ரென்ஸ் தாங்க. அங்கே நிறையா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, இல்லைன்னா பேலட் காஸ்டிங்கில் பண்ணுவாங்க. பெல்ட்டில் பண்ணுறது யாரும் பண்ணுறதில்ல, அதிகமாக நம்ம தான் பண்ணுறோம். இங்கே தான் கோயம்புத்தூரில் தான் பண்ணுறோம். இப்போ இதில் அந்த பெல்ட்டில் அடிக்கிறதுலே வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் பண்ணுற மாதிரி எல்லாம் கூட வந்துடுச்சு. இப்போ ரப்பர் பெல்ட் மேலே ப்ராசஸிங் வந்து மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. அதாவது இந்த ரப்பர் மேலே கேஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து மேனுவலாக ஒரு 2-3 பேர் அந்த இடத்துல நின்று எடுக்கணுங்க. ஒரு பிளாக்ஸ் எடுக்கணும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி டிஃப்ரென்ஸ் வருதுங்க. இப்போ 8 டன்னா 8 கல்னால் 80 டன் கொடுப்பாங்க. 10 கல் அப்படின்னா 100 டன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஐடியா வரும்.
இப்போ பலகையில் செங்கல் அடிக்கிற மாதிரி மிஷின் பற்றி பார்க்கலாங்க. ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கு. இதில் வந்து பலகைங்கிறது ப்ளைவுட்டு, மெரைன் ப்ளைவுட், அதாவது வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டுங்க. தண்ணி உரியாமல் இருக்கணும். இல்லை பிவிசி பலகை இருக்குது மார்க்கெட்டில், இது ரெண்டுமே இருக்குது. இதில் அடிக்கிற மிஷின் பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினை பற்றி பார்க்கலாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ½ வீடியோவாவது போடணும். ஏன்னா கம்ப்ளீட் ஆட்டோமைஸ்டுங்கும் போது எங்கள் இந்த சைலோ, இந்த மெட்டீரியல் ஸ்டோரேஜ்லேருந்துங்க, மெட்டீரியல் ஃபீடிங்கு, வெயிங்கு, அப்புறம் மிஷினில் இப்போ கேஸ்டிங்கு, இது எல்லாமே வருங்க. அப்புறம் வந்து அதை ஸ்டாக்கிங் பண்ணுறது கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வர்றதுனால அடுத்த வீடியோவில் போடுறேன். மெஷினரிஸ் பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம். இனி கட்டாயம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லாட்டா வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் தரேன். நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் நான் வந்து இதோட மார்க்கெட்டிங் இது என்ன இருக்குது, இதோட ப்ளஸ்ஸு என்னென்ன இருக்குது, அட்வான்டேஜஸ் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் கட்டாயம் போடுறேன். அப்புறம் கம்பேரிஷன், இந்த மிஷினரிஸில் என்னென்ன இதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்றதெல்லாம் நான் கம்பேரிஷன் ஒரு டீட்டெயில் ஒன்று பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு அடுத்த வர வீடியோஸில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசணும், அதோட ஃபீஸிபிலிட்டி எல்லாம் கூட நான் சொல்கிறேன். பட் என்ன ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிற நம்மளால் அவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரெண்டாவது அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி போட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பெரிய பிளான்ட் போகிறது நல்லது. சப்போஸ் இன்கேஸ் நான் எனக்கு என்கொயரிஸ் இருக்குங்க, ஆர்டர்ஸ் இருக்குது, நான் பிளான்ட் போடுறேன், ஃபுல்லி ஆட்டோமைஸ்ட் பிளான்ட் போடுறேன்னால டெஃபினட்டாக போடலாம். அதுக்கான கம்ப்ளீட் வித் எல்லா செட்டப்பும், அதாவது ஃபீடிங்கில், அதாவது மெட்டீரியல் ஸ்டோரேஜ்லேருந்து, ஃபீடிங்லேருந்து மிக்சிங்கு, அப்புறம் கன்வேயிங்கு, அப்புறம் கேஸ்டிங்கு, அப்புறம் ஸ்டாக்கிங்கு, கம்ப்ளீட் எல்லாமே கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்குங்க. என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டினா மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே, பாய்.